ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு 13th March 2026. இன்னைக்கு கோல்டோட வியூ வந்து நமக்கு சார்ட் அனலைசிஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சார்ட் அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, நம்மளுடைய கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணணும். அகைன் கோல்டன் ரூல் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஈச் எவரி என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸோட தான் நம்ம என்ட்ரி போகணும். உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் மிக மிக முக்கியமான கோல்டன் ரூல். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் உங்கள் கேபிட்டல் ரிஸ்க்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஓகே ஓகே இன்னைக்கு சார்ட் வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் மண்டே ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தோம். ஓகே, சாரி, டியூஸ்டே போட்டிருந்தோம். டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இது வந்து டியூஸ்டேவோட சார்ட்டு தான். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த இடத்துக்கு இருக்கிறப்போ மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல் ஜோனில் வந்து நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் இந்த ஃபீபோட கோல்டன் பாயிண்ட் தான் நாம் வந்து டார்கெட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்த உடனே நம்ம இந்த மாதிரி கேண்டில் கிடைச்சா மட்டும்தான் நாம் வந்துட்டு அகைன் பை சைடு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்துல புல் பேக் செல் ஜோனில் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. அகைன் மார்க்கெட் நல்லாவே கீழே வந்திருக்கு. சேம் நம்ம பாயிண்ட்ல வந்து டார்கெட் டச் ஆகிருக்கு. இங்கே பை கிடைக்குமானா நமக்கு அன்னைக்கு பை கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கீழே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கு மார்க்கெட். நம்மளுடைய ஃபிபோட பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 600 6000 பிப்ஸ், ஒரு 60 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா சார்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே இன்னைக்கு வியூ எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் 4 ஹவர்லேருந்து நம்ம போகலாம். ஸோ மார்க்கெட் அழகா ஒரு ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு 1 2 ஆக்சுவலாக இது வந்து ஒரு தேர்ட் டிரைவாக வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து 1 2 3 தேர்ட் சப்போர்ட் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு. 1 ஹவரில் ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ட்டை நம்ம மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அழகான ஒரு டவுன் சைடு. இங்கிருந்து போன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1, அதாவது 1 2 3 4 5. ஸோ இந்த பக்கம் தேர்ட் டிரைவாக உங்களுக்கு மார்க்கெட்டை ரியாக்ட் ஆக போகுது. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அல்லவா, மார்க்கெட்டில் தேர்ட் டிரைவ் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நமக்கு 1 ஹவரில் நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ உங்களுக்கு பக்காவான ஒரு சேனல் வந்து மார்க்கெட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. தெரியுதா? ஸோ 1 2 3 இது வந்து 3வது சப்போர்ட். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், சப்போர்ட்டில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகணும். ஆல்மோஸ்ட் நமக்கு க்ரீன் கேண்டில் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் தான். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஃபர்தரி ஃபுல்லாகவே பை சைடு தான். ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இங்கே இருக்கிற 1 2 இங்கே தேர்ட் டிரைவை போய் மார்க்கெட் டச் பண்ணும். இது வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஷூராக பை சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கே பை எடுக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்.
ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். இதுவும் உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான், அப்சைடு தான். இது உங்களுக்கு அப்சைடு தான் போயிட்டுருக்கு. சாரி, இது வந்து பேரிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகே ஓகே இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சப்போர்ட். ஸோ இப்போ நம்ம புல் பேக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேபி நீங்கள் இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கங்க. மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இன்னும் ரிவர்ஸ் நமக்கு ஆகலை. ஒருவேளை மார்க்கெட் இங்கே போகலாம், இங்கிருந்து கூட உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், மார்க்கெட் இங்கிருந்து இந்த இடத்துக்கு இருந்து மார்க்கெட் இப்போ இங்கே போயிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்விங்கு தான் இப்போ மார்க்கெட் இங்கேயே திரும்பிருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே திரும்புது அப்படின்னா, ஸோ எங்கே உங்களுக்கு மார்க்கெட் திரும்புதோ அதோட ஹையை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் ஒருவேளை இங்கேயே திரும்புதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் இருக்குல்லவா, இந்த பாயிண்ட்லேயே இந்த ஸ்விங்லேயே மார்க்கெட் கீழே ஃபர்தராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு புல் பேக் ஜோன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கோல்டன் ரூல் பாயிண்ட் தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், மார்க்கெட் இந்த இடத்துக்கு இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புல் பேக் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்விங் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகும். ஒன் வேல டைரெக்டாக மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் இன்னும் ஆகலை. கண்டினியூவாக மார்க்கெட் பை சைடு தான் மூவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு எப்படி, எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கேயே மார்க்கெட் திரும்புது, அப்படி இல்லை மார்க்கெட் உங்களுக்கு இங்கே திரும்புது, இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் திரும்புது. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இங்கே திரும்புது அப்படின்னா நீங்கள் ஃபிபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்கிருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஒருவேளை இங்கே திரும்பிச்சுன்னா இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபிபோட பாயிண்ட்டு மாறும். ஓகே, எங்கே உங்களுக்கு வந்து மார்க்கெட் திரும்புதோ அங்கே வந்து உங்களுக்கு ஃபிபோட பாயிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ஸோ நான் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கிறேன். அப்போது ஃபிபு வந்து இந்த ஏரியா வந்து கோல்டன் பாயிண்ட்டாக ரியாக்ட் ஆகுது. ஓகே, இதை டெலீட் பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்னும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் கிடைக்கல. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் வந்து இங்கே கூட போயிட்டு நடக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பக்காவான, தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்கு பக்காவான ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்குது, சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே போயிட்டு கூட இப்படி திரும்பலாம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இங்கே போயிட்டு கூட உங்களுக்கு இப்படி கீழே வரலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே போச்சு அப்படின்னா உங்கள் ஃபிபோட பாயிண்ட்டு இங்கிருந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு கோல்டன் ரேஷியோ வந்து மார்க்கெட் இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே ஓகே இது எப்படி திரும்புதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போச்சு அப்படின்னா இந்த மல்டி இந்த சப்போர்ட் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுத்து அகெயின் அங்கிருந்து இந்த ஃபிபு பாயிண்ட்டுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு வியூவில் வந்து எப்படி இங்கே ரிவர்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்போ இங்கே ரிவர்ஸ் எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஒருவேளை மார்க்கெட் இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரோம், பட் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை. ஓகே, இப்போ இருக்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜோனுக்கு கீழே அகைன் மார்க்கெட் இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். ஓகே, இந்த ஏரியா நமக்கு இந்த கோல்டன் பாயிண்டில் நம்ம ஃபுல் பேக்கில் பை ஜோன் நமக்கு இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள்
ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துக்கு இருந்து ஸ்லோவாக மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல டார்கெட்ஸ் உங்களுக்கு புக் பண்ண முடியும். ஓகே, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பை சைடு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆப்ஷன் 1. ஓகே, ஒருவேளை ஆப்ஷன் 2 என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. எப்படி இந்த ஒரு சப்போர்ட் இருக்குல்லவா, இங்கே ஒரு சப்போர்ட், சாரி இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அகைன் ஒரு புல் பேக், இந்த புல் பேக்கில் அகைன் சேம் சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா அகைன் உங்களுக்கு புல் பேக் பை ஜோன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட் அகைன் இங்கிருந்து, ஸோ ஆப்ஷன் 1 மார்க்கெட் இங்கிருந்து எங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு கோல்டன் பாயிண்ட். இல்லை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், அல்லது இந்த ப்ரீவியஸோட சப்போர்ட்டில் கூட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி கீழே வரலாம். ஸோ அதுக்கு ரியாக்ட் ஆகிறப்போ நீங்கள் இதுக்கும் ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணி கோல்டன் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் கோல்டன் பாயிண்ட்க்கு வர்றப்போ இங்கே நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் க்ரீன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன்லவா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி கேண்டில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்துட்டு நமக்கு எப்பவுமே ஆப்ஷன் 1ங்கிறது கிட்டத்தட்ட ரிஸ்க் நமக்கு ரொம்ப கம்மி. ஆப்ஷன் 2ல் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ரேஷியோ நமக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள், ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ், இந்த ட்ரெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரீன் ரெட் கேண்டில்ல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் பைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபர்தராக உங்களுக்கு வி எக்ஸ்பெக்ட் ஃபார் செல். ஓகே, அகைன் ஒரு புல் பேக்கில் நீங்கள் இங்கே செல் போகலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு புல் பேக் உங்களுக்கு செல் ஜோனாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸான இந்த டிமாண்ட், அதாவது டிமாண்ட் ஏரியா சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டில் நீங்கள் செல் போகலாம். ஸோ ஆப்ஷன் 3 எங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தோணுது. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பாயிண்ட்டை நாங்கள் கண்டுபிடிப்போம். மேபி நாங்கள் ரிவர்ஸ் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியா வந்து இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்துட்டு எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஓகே, ஓகே, மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் இன்னும் கண்டினியூவாக உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபிப் பாயிண்ட் வரைக்கும் திரும்ப கீழே ஃபால் ஆகிட்டு அகைன் இங்கிருந்து உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரிவர்ஸ் எங்கே கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நான் இந்த இது டெலீட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்கே ரிவர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ரிவர்ஸ் கிடைக்கிற ஏரியாவோட டாப்பை வந்து நம்ம வந்து ஃபிபோட பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே ஃபிபோட கோல்டன் ரேஷியோவை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் இங்கே வர்றப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல க்ரீன் ஹெல்த்தி ஹேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ஓப்பனிங்கில் என்ட்ரி போகலாம். இந்த கேண்டிலோட க்ளோசிங் தான் கீழே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை நம்ம செட் பண்ணிக்கணும். இது மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூராக உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டார்கெட் 1. ஸோ இந்த டாப் வந்து உங்களுக்கு டார்கெட் 2 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது டார்கெட் 1, டார்கெட் 2. இந்த சேனலை மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ஷன் ஆகும். ஸோ வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் அவுட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். எல்லோரும் இந்த இடத்துலக்கு நீங்கள் வந்த உடனே நீங்கள் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போனீங்கன்னா உங்கள் கேபிட்டல் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகி அந்த ரிவர்ஸ் ஆன பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி ஃபிப்போட பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிப்போட பாயிண்டில் நம்ம என்ட்ரி போவோம்.
அகைன் ஒரு புல் பேக்கில் ஒரு அழகாக ஒரு பை ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்லோவாக மார்க்கெட் உங்களுக்கு பை சைடு தான் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டிரைவ் 1, இது டிரைவ் 2, இது டிரைவ் 3. ஸோ உங்களுக்கு டிரைவ் 3 அப்படிங்கிறது நம்ம நிறைய டைம் நம்ம பாஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். டிரைவ் 3 எப்பவுமே மார்க்கெட்டில் கிளியராக இப்போ இங்கே பை ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு பை சைடு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிளியராக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ஆப்ஷன் 1 ஒர்க் ஆகுதா, அல்லது ஆப்ஷன் 2 இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கில் பை கிடைக்குதா, அல்லது ஆப்ஷன் 3 டோட்டலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே டவுனில் பிரேக் வச்சுட்டு நம்ம புல் பேக் செல் போகலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு தான் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம வில் சி, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபர்தர் நம்ம டுமாரோ வில் சி. ஓகே, தேங்க்யூ கைஸ்.